ராஜஸ்தான் அணி ஒரு அருமையான ஒரு வெற்றியை பதிவு பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா, அவங்களோட பிளே ஆஃப் கனவை இப்போ பிரகாசப்படுத்தியிருக்கிறாங்க. இன்னைக்கு மேட்ச் செம்ம சுவாரஸ்யமா இருந்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, டாஸ் வின் பண்ண ராஜஸ்தான் ராயல்ஸ் முதல்ல நாங்க பார்த்தீங்கன்னா, பவுல் பண்றோம் அப்படி ஒரு டிசிஷனை எடுத்தாங்க. அதுக்கப்புறம் பேட்டிங் ஆட ஆரம்பிச்ச லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு அதிரடியான தொடக்கத்துங்கிறது கொடுத்தாங்க. எஸ்பெஷலி அவங்களோட இங்கிலீஷ் மிச்சல் மார்ஸ் 2 பேரும் சேர்ந்து இன்னைக்கு பிரின்னு பிரிக்க ஆரம்பிச்சாங்க. அதுலயும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, இங்கிலீஷ் இன்னைக்கு ஒரு வெறித்தனமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாரு. பால் புடிச்சது என்னமோ கம்மி பால் தான். ஆனா அடிச்ச அடி ஒவ்வொன்னும் இடி மாரி இருந்தது. இவங்க 2 பேத்தோட பார்ட்னர்ஷிப் போகும்போது பார்த்தீங்கன்னா, 8 ஓவருக்குலாம் 100 ரன்ன பதிவு பண்ணாங்க. பிளஸ் அந்த இடத்துல தான் இங்கிலீஷ் அவர் 60 ரன் இருக்கும்போது அவரோட விக்கெட்டை இழந்தாரு. பிளஸ் அதுக்கப்புறம் மிச்சல் மார்ஸ் நான் நிறுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு பயங்கரமா இன்னமும் அவர் அதிரடியை அதிகப்படுத்தினாரு. பிளஸ் அந்த அதிரடி அப்படியே போயிட்டு இருந்தது. அவருக்கு பக்கபலமா பார்த்தீங்கன்னா, ரிஷப் பண்ட் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்ட்டு ரிஷப் பண்ட் 2 பேரும் சேர்ந்து ஒரு அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க. ஒரு கட்டத்துல மிச்சல் மார்ஸ் ஒரு அருமையான 100 பதிவு பண்ணுவாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது 96 ரன்னுக்கு அவரோட விக்கெட்டை இழந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்களால 220 ரன் தான் அடிக்க முடிஞ்சது. 20 ஓவருக்குங்க. ஓகே 221 அப்படிங்கிற ஒரு சேசிக்கு நோக்கி ஆட ஆரம்பிச்ச ராஜஸ்தான் ராயல்ஸ் இன்னைக்கு ஒரு வெறிகுண்ட வேங்கையாட்டம் விளையாட ஆரம்பிச்சாங்க. பிளஸ் ஆரம்பத்துல எப்படி ராஜஸ்தான் ராயல்ஸை பார்த்து மிரண்டு போனோமோ அதே மாதிரி இன்னைக்கு அதே ஃபார்மை அப்படியே இன்னைக்கு வெளிப்படுத்தினாங்கன்னு சொல்லி ஆகணும். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அண்ட் சூரியவன்சி 2 பேரும் சேர்ந்து இன்னைக்கு ஒரு வெறித்தனமான ஆட்டம் இல்லைங்க, ஒரு மிரட்டல் பர்ஃபார்மன்ஸுங்கிறது கொடுத்தாங்க. இவங்களோட ஆட்டத்தை பார்க்கும்போது என்னையா இப்படி அடிக்கிறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அப்போ அந்த இடத்துல ஜெய்ஸ்வால் 43 ரனுக்கு அவரோட விக்கெட் இழக்கிறாரு. அதுக்கப்புறம் உள்ள என்ட்ரி கொடுக்குற ஜுரேல் நானும் அதே வேகத்தை அப்படியே கண்டினியூ பண்ணுவேன்ட்டு ஜுரேலும் பார்த்தீங்கன்னா ஒரு அதிரடியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. ப்ளஸ் இப்படி நல்லா போயிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் 13 ஓவருக்குலாம் 180 ரன்னை எட்டுறாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். என்னப்பா 15 ஓவர்லேயே இந்த ஸ்கோர் அசால்ட்டாக ஜெயிச்சிருவாங்கன்னு நினச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சூரியவன்சியோட விக்கெட் இழக்கப்படுது. வெறும் 38 பால் தான் பிடிச்சாரு. ப்ளஸ் 90 ரன்னுக்கு மேலே ஸ்கோர் பண்ணது மட்டும் இல்லாமல் ஒரு 100 ரன் இன்னைக்கு மிஸ் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் அதோடு மட்டும் இல்லாமல் வெறும் 10 சிக்ஸுங்க, 1 இல்லை 2 இல்லை 10 சிக்ஸு சும்மா மரண மாதம் இன்னைக்கு தெறிக்க விட்டாருன்னு சொல்லணும் சூரியவன்சியை பொறுத்த வரைக்கும். இந்த ஸ்கோரை பார்க்கும் போது ஈஸியாக ஜெயிச்சுன்னு நினைக்கும் போது ஆனால் கடைசியில் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கோரை நாங்கள் எப்படியாவது ஜெயிச்சிருவோம்னு சொல்லிட்டு 19.1 பால்ல பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கோர் ஜெயிச்சு முடிச்சாங்க. இதனால பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் 3 விக்கெட் வித்தியாசத்தில் இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த வெற்றி மூலம் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா 7 விக்கெட் வித்தியாசத்தில் ஒரு அருமையான வெற்றி பதிவு பண்ணதுனால பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க பிளே ஆஃபோட அந்த கனவு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பிரகாசப்படுத்தியிருக்காங்க. இப்போ 14 பாயிண்டோட இருக்காங்க. இனி அவங்களுக்கு ஒரே ஒரு மேட்ச் தான் இருக்குது, மும்பை இந்தியன்ஸ் மேட்ச். 5 மேட்ச்சில் அவங்க மும்பை இந்தியன்ஸை வீழ்த்தினாங்க அப்படின்னா டைரெக்டாக இவங்க தான் இந்த 4வது இவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த 4வது பொசிஷனுக்கு போவாங்க. சப்போஸ் அந்த ஒரு மேட்ச் மும்பை இந்தியன்ஸுக்கு எதிரான மேட்ச்சில் ராஜஸ்தான் ராயல்ஸ் தோல்வி அடைஞ்சாங்கன்னா தான் பார்த்தீங்கன்னா பெரிய ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் வரப்போகுது. பஞ்சாபுக்கு ஒரு மேட்ச் இருக்குது, சிஎஸ்கேக்கு ஒரு மேட்ச் இருக்குது. பஞ்சாபுக்கு ஒரு இருக்க மேட்ச்சில் பஞ்சாப் ஜெயிச்சாங்கன்னா 15 பாயிண்ட் வருவாங்க. 15 பாயிண்ட் அப்படி அவங்க வந்துட்டாங்க, ராஜஸ்தான் தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னா ராஜஸ்தானுக்கும் வாய்ப்பு இல்லை, சிஎஸ்கேக்கும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க 15 பாயிண்ட் எடுக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அவங்க லீடு எடுத்து மேலே போயிடுவாங்க. சப்போஸ் பஞ்சாப் தோத்துட்டாங்க, ராஜஸ்தானும் தோத்துட்டாங்க அப்படின்னா சிஎஸ்கேக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. சிஎஸ்கே இனி இருக்கக்கூடிய ஒரே ஒரு மேட்ச் இருக்குது, குஜராத் டைட்டன்ஸோட ஒரு மேட்ச் இருக்குது. அந்த மேட்ச்சில் நம்ம எப்படியாவது ஜெயிக்கணும், 14 பாயிண்ட் வரணும், நல்ல ஒரு நெட் ரன் ரேட்டை ஏற்றி வச்சுக்கணும். ஏதாவது ஒரு நான் ஏதாவது பஞ்சாப் தோல்வி அடையலாம், ராஜஸ்தான் தோல்வி அடையலாம். ப்ளஸ் அந்த இடத்துல நம்ம நல்ல ஒரு நெட் ரன் ரேட்டோட இருந்தோம் அப்படின்னா நம்ம அந்த டாப் 4க்கு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால மேட்சஸில் என்ன வேணுமா நடக்கலாம். ராஜஸ்தான் ஜெயிச்சாங்கன்னா அவங்க சேஃபு, ராஜஸ்தான் தோல்வி அடைஞ்சாங்க அப்படின்னா பஞ்சாப் ஜெயிச்சாங்கன்னா பஞ்சாப் சேஃபு. இந்த ராஜஸ்தானும் தோல்வி பஞ்சாபும் தோல்வி அப்படின்னா சிஎஸ்கேக்கு நல்ல ஒரு ஹோப் இருக்குது, சிஎஸ்கேக்கும் இதை பயன்படுத்திக்கலாம். ஓகே, இந்த 3 டீமில் எந்த டீம் பார்த்தீங்கன்னா பிளே ஆஃப்ஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குங்கிறத மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் சப்போர்ட்டிங் ஆதரவையும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பர்களே.